எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போது. பலந்த கரகோஷங்களுக்கு மத்தியில் தற்பொழுது இந்த சசிதா அம்மா இலவச கல்வி நிலைய திறப்பு விழாவானது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு இன்விடேஷன் வந்துட்டு பட்டிக்கோலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அதுவும் வந்துட்டு எங்களை சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அழைச்சிருக்காங்க. அப்போ முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெண்டே தெரியாத ஒரு அண்ணா அவரால் யாரெண்டே தெரியாத எனக்காண்டி யாரையுமே தெரியாத ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு அன்னையோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அவாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சென்டர் வந்து அமைய போது. கல்வெட்டு திறத்தல் நிகழ்வும் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். கல்விக்கு முதலிடம் கொடுப்போம், கலைகள் கற்போம், நல்லாரை இனங்கண்டு பழகிடுவோம். இப்போ நான் இதில் இருக்கக்குள்ள வந்து அங்கே கூட வந்து கேட்டேன், அந்த அம்மா வந்துட்டு எங்கே இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலேயே வந்துட்டு எங்கே இருக்கிறாங்கன்றதே வந்துட்டு தெரியாமல் எங்கேயோ உள்ளவங்களுக்கு வந்துட்டு இப்படியான ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ரூபா நிதிகளை வந்துட்டு செலவழித்து வந்துட்டு இலவசமாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் சசிதா எனும் பெயரில் சமூக சேவையும் உசிதமான அறப்பணியும் உன்னதமான குணமும் பசி என்றோர்க்கு உதவும் பக்குவமும் நல்ல பண்பாடும். பல பேர் இங்கே வந்துட்டு என்ன ஒரு யூடியூபராக தான் வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு பின்னுக்குமே வந்து பல வழிகள் வேதனைகள் உங்களை மாதிரி இந்த கஷ்டப்பட்ட பல காலங்கள் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கக்குள்ள வந்துட்டு ஒன்று தான் ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வீரர்கள் வீராங்கனைகள் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் பெறலாம், ஆனால் வந்து கஷ்டமே வந்துட்டு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நீங்கள். சிறந்த சேவையாய் சிறப்புடன் துளங்கிட இந்நாளில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் டவுனுக்குள்ளே வந்து நிற்கிறோம். இப்போ தேதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:56. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போது. அண்ட் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாகவும் இருக்க போது. அது என்ன அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வந்து அதை பார்க்குறதுக்கு முன்னமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அது எப்பட்றா பார்க்குறதுக்கு முன்னமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்களை நம்பி பார்க்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய பலரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னம் இன்றைய தினம் வந்துட்டு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சௌரம் சாரு அக்கா அவரோட பர்த்டே கூட நம்ம நிற்காமல் வந்துட்டோம். ஸோ அக்காவுக்குமே வந்துட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே வந்துட்டு சொல்லிக்கொண்டு, அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மாவுக்குமே வந்து இன்றைய தினம் வந்துட்டு பிறந்தநாள். ஸோ அம்மாவுக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு நாங்கள் என் மூலமாகவும் எங்களுடைய சேனல் மூலமாகவும் எல்லார் மூலமாகவும் வந்துட்டு தெரிவித்து கொண்டு வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் என்னத்துக்காண்டி இங்கே மட்டக்களப்புக்கு வந்தாங்க, எங்கே போகிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு இன்விடேஷன் வந்துட்டு பட்டிக்கோலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அதுவும் வந்துட்டு எங்களை சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அழைச்சிருக்காங்க. என்னத்துக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சென்டர் ஒன்றை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறக்காண்டி. அப்போ முதல் தடவையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெண்டே தெரியாத ஒரு அண்ணா அவரால் யாரெண்டே தெரியாத எனக்காண்டி யாரையுமே தெரியாத ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு
யாருக்கோ வந்துட்டு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு அம்மாவோட பேரில் வந்துட்டு ஒரு இலவச கல்வி நிறுவனத்தை வந்துட்டு திறந்திருக்கார். அதுவும் கிட்டத்தட்ட 1/2 கோடி 50 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு நிதியை வந்துட்டு தண்ட ஒரு தனி முதல்ல வந்துட்டு செலவிட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சென்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி அதையும் வந்துட்டு நாங்கள் எங்களோட கையால் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்களையும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அழைச்சிருக்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வீட்டையெல்லாம் வந்துட்டு அப்படி வேலை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் உண்மையிலேயே வந்துட்டு விட்டுட்டு விலக முடியாத ஒரு நேரம். முந்தின்னு சொன்னால் நாங்கள் ஏர்லியாகவே வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் நேற்றிரவு 3ஆம் தேதி தான் வந்துட்டு வெளுக்கிட்டு வந்து இன்றைக்கு காலையெல்லாம் வந்து இங்கே வந்து சேர்ந்து பெருசாக நித்திர கொள்ளவுமே இல்லை. வந்துட்டு ஒரு 2 hours 3 hours வந்துட்டு படுத்துட்டு அப்படியே நாங்கள் எழும்பி வந்துட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்துட்டு செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்ன்ற வந்து நாங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ அந்த அண்ணா மட்டும் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா வந்துட்டு முதல் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வந்துட்டு பலர் வந்துட்டு தங்களோட உழைப்புகளை வந்துட்டு போட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்துட்டு எஸ்கே உசுறுகள் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு அமைப்பால் வந்துட்டு இந்த ஒரு இலவச கல்வி நிறுவனம் வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லலாம். அதே டைம் வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு எனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கதைக்கும் போது வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது உங்களை கதைச்ச இந்த சமூகம் இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு கணம் திரும்பி பார்க்கணும். அதாவது வந்துட்டு இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெறும் ட்ரெய்லர்ன்றதை வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக வந்துட்டு சொல்லுங்கள். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்படியோ அதே மாதிரியே வந்துட்டு உங்களை நேசிக்கக்கூடிய நாங்களும் இருப்போம்ன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணமாகவே வந்துட்டு இது இருக்கட்டும். இன்னும் எதிர்காலங்களில் வந்துட்டு இதே மாதிரி பல பெரிய சம்பவங்களை வந்துட்டு நாங்கள் செய்கிறக்காண்டி காத்திருக்கோம் அப்படின்றத வந்துட்டு அந்த அண்ணா சொல்லியிருந்தார். எப்போ தெரியுமா? நேற்று நான் வரையக்குள்ள உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு எனக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஒரு 2 நாள் வரைக்கும் வந்துட்டு எனக்குமே தெரியாது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தேன் தானே வந்து அதாவது வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட பேரில் தான் வந்துட்டு இந்த நிறுவனத்தையே வந்துட்டு இந்த அண்ணா வந்து திறந்து வைக்கிறார். அப்போ அந்த அண்ணாக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்துட்டு எந்த விதமான தொடர்பும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு முன்பின் அறிமுகமுமே இல்லை. அதாவது வந்துட்டு எங்களோட வீடியோ மூலமாக இணைஞ்ச ஒரு உறவுகளாக வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்த மூட்டம் வந்துட்டு எங்களுக்கு கைகோக்கணும்னு சொல்லி வந்துட்டு இணைஞ்ச ஒரு குரூப் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாலத்தின் அடிப்படையில் வந்துட்டு அம்மா பிள்ளைகளாகி வந்துட்டு இன்றைக்கு பிள்ளைகளாக வந்துட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அன்னையோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு அவாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சென்டர் வந்து அமைய போது. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பர்டிகுலோ டவுன் சைடில் வந்துட்டு இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சென்டருன்ற முழுதான நோக்கமாக இருக்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய பிள்ளைகளை வந்துட்டு தெரிவு செஞ்சு அவங்களுக்கான இலவச கல்வியை வந்துட்டு கொடுத்து அவங்களோட கல்வி நடவடிக்கைகளை வந்துட்டு மேம்படுத்துகிறது தான் இந்த இலவச கல்வி நிறுவனத்தின் பிரதான நோக்கமாக வந்துட்டு இருக்க போது. அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் 11:30க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டு அழைச்சிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு அண்ணா அண்ட் வந்துட்டு எஸ்கே உசுறுகள் எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தெரிவித்து கொண்டு அதே நேரம் வந்து என்னதான் வேலைகள் இருந்தாலுமே இன்றைக்கு வந்துட்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்துட்டு நான் மிஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்காக இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை செய்யும்போது நான் அதை அலட்சியப்படுத்தினேன்னா இருந்தால் நான் ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு ஓடோடி வந்திருக்கேன். இப்போ நானுமே வந்து பெரிய ஒரு ஆவலாக வந்து போயிட்டு அதை பார்க்க போகிறேன். அங்கே போயிட்டு நாங்கள் மிச்ச விஷயங்களை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அதாவது என்னென்னலாம் அங்கே நடக்குது, யாரெல்லாம் வராங்க அப்படின்றத வந்துட்டு முழுதாக வந்துட்டு பார்த்து கொள்ளலாம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு பலருமே வந்து கதைச்சாங்க, பலவிதமான முரண்பாடான கருத்துக்களை வந்துட்டு பரப்பின, அதாவது வதந்திகளை வந்து பரப்பின ஒரு டைமில், அதாவது வந்து வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசுக்கு வந்துட்டு நாங்கள் ஆசைப்படக்கூடிய ஆக்கள் அப்படின்ட்டு சொல்லி வந்துட்டு வதந்திகளை பரப்பின இந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு அண்ணன், அதாவது ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா நிதியை போட்டு வந்துட்டு இந்த ஒரு நிறுவனத்தை தனியொரு ஆளாக வந்துட்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வந்துட்டு இருக்காது.
நாங்கள் எப்படி செயற்படுறோம், எங்களை நேசிக்கிறவங்க எப்படி செயற்படுறாங்க அப்படின்றதுக்கு நாங்கள் மிச்ச விஷயத்தை அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நொய்ஸ், அதாவது வாகனம் போக்குவரத்து வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால வந்துட்டு சத்தமாக இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் அங்கே போயிட்டு வந்துட்டு மிச்ச விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். டைமுமே ஆகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே நல்ல ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடத்துல வந்திருக்கோம். இன்றைக்கி அக்னியை பாருங்க, அக்னி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த இடத்துல. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, இல்லை படிப்பில் சிறந்தவன் நான் சொல்ல வரையில் என்ன சொல்கிறேன், எல்லாரும் வந்து படித்தா தான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் என்றது உண்மைதான். அதுக்காண்டி படிப்பு மட்டுமே ஒரு மனுஷனை வந்துட்டு நல்ல நிலைமையை கொண்டு வந்துடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த இடத்துல அக்னி ஒரு ஓமோ நல்ல பிள்ளை. சரிவா போம் டைம் ஆச்சு. உண்மையிலே மக்களே சொன்ன மாட்டேங்கன்றே தான் நாங்களே வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறோம் இங்கே. அதான் உண்மை. ஏன்னு சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் வந்து முழுக்க எங்களை நேசிக்கக்கூடிய அண்ணா ஒரு ஆள் வந்து செஞ்சிருக்கிறார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா ஒரு ஆள்ன்ற கப்பால் எங்களை நேசிக்கக்கூடிய பலரும் சேர்ந்து அவங்களோட முயற்சியில் வந்துட்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தினம். உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, நேற்றைய தினம் வரைக்குள்ளே தான் அண்ணாவோட நான் சில விஷயங்களில் காய்ச்சி கொண்டு வந்தேன். அதாவது இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களையும் நீங்கள் வர சொல்லியிருக்கிறீங்க. அதாவது நீங்கள் தம்பி போ அப்படின்னு சொன்னாலே நாங்கள் போவோம், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. உண்மையிலே வந்து எங்களை நேசிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது எங்களை நேசிக்கிறவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் பதிலுக்கு செய்யக்கூடியது இதுதான் வந்து தெரியும். உங்களுக்கு நான் உண்மையிலே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இன்றைக்கு. அதாவது வந்து எந்த மக்களால் நாங்கள் ஒரு 4 பேருக்கு இருந்தாலும் தெரியக்கூடிய மாதிரி வளர்ந்து மேலே வந்தோமோ அதே மக்களால் நாங்கள் மேலே வந்துட்டு இன்றைக்கி அதே மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கடையோ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை வந்துட்டு திறந்துட்டு தம்பியா அப்படி நான் ஒரு கடை ஒன்று திறந்துருக்கேன், நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் போட்டால் அதை 4 பேரும் பார்த்துட்டு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்குற டைமில் அப்படின்னா ஒரு 50 ரூபா இல்லாட்டி ஒரு ரூபா மாதிரிக்கு வரும். நாங்கள் வந்து எடுத்து போகிறோன்னு சொன்னால் மற்றது வார ட்ராவலிங் அது செலவுகளெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விலாச கதையில் ஒரு கொஞ்சம் பேர் கதைச்சிருக்கணும். வந்து எனக்கு ஒரு சில பேர் எடுத்து வந்து ஒரு என்ன சொல்கிறது மனஸ்தாப்பட்டு கதைச்சிருந்தாங்க. அதுலேயும் என்னண்டா இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி, நீங்கள் 1 லட்சம் ரூபா காசு வாங்கி போட்டு ஒரு ப்ரொமோஷனை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அந்த ப்ரொமோஷனை வந்து பார்த்து ஒரு குறைஞ்சது ஒரு 1 லட்சம் பேர் இருந்தாலும் பார்க்குற அளவுக்கு உங்களோட ப்ரொமோஷன் போகும்னு சொன்னால் பரவாயில்லை. ஆனால் அந்த ப்ரொமோஷனை வந்துட்டு பார்க்குற ஆகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 3000 இருக்கும். அதுக்கு வந்துட்டு அவங்க வாங்குகிற காசுகள் 50,000 1 லட்சம். உண்மையிலே என்னடா அவங்களுக்கு வெக்கமாக இல்லைன்னாங்க வைக்க. நீங்கள் வந்து சொல்லலாம் அது வந்து அவங்களோட தொழில் தானே கிருஷ்ணா, கஷ்டப்பட்டு போகிறதுக்கு தேவை தானேன்னு சொன்னால் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வாங்கலாம். அப்போ ஒரு கணிசமான அளவு ஒரு கொஞ்சத்தை வந்துட்டு வேண்டினா வந்து தப்பில்லை. என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தூரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு 5000 செலவழிதுன்னு சொன்னால் சரி, ஒரு 5000 10,000 அடிஷனல் அவங்களோட வீடியோ எடுக்கிற எடிட் பண்ணுற கோஸ்ட்டுக்கும் ஒரு 10,000 போட்டு ஒரு 20,000 ஒரு 25,000 கூடினது. அதை விட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு வியூஸை வந்து எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு உங்களோட வீடியோவால் நல்ல ஒரு பலனை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு வந்துட்டு உண்மையிலேயே கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வியூஸ் எடுத்து கொடுத்து அதால் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கையாக வந்து அப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம். இல்லாத பட்சத்தில் அப்படியெல்லாம் போன்றீங்களோ அவங்களும் பாவம் தான். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு 1 லட்சம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்னண்டு அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அதுவும் இன்றைக்கு என்ன சொல்கிறது, அவங்க எல்லாருமே சேர்ந்து வளர்த்து உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபராக அவங்களோட ஒரு ஃபாலோவராக தான் அவங்க உங்களை பார்த்து நம்பி கூப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாமா? அப்போ நாங்கள் இருக்கோம் இது வரைக்கும் வந்து 6வது ஒரு ஆள் சொல்லட்டும், நாங்கள் உண்மையிலே ப்ரொமோஷன் செஞ்சதும் குறைவு. நான் ஏன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களுக்காண்டி தான் நான் செய்கிறதும் இல்லை, எனக்கு அப்படி செய்கிறதாலும் பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு ஆள் சொல்லட்டும் பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் ஒன்று செஞ்சு இவ்வளவு காசு நாங்கள் 1000 டைம் வாங்கினாங்க,
கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லட்டும் பார்ப்போம். நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு அப்படி செஞ்சதே இல்லை. வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குது, ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது, அவங்க அதை ஃப்ரீயாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதால் பலருக்கு நன்மை அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். தவிர வந்துட்டு ஒரு டைம் காசு வாங்கிட்டு ஒரு விஷயமும் நாங்கள் செஞ்சதில்லை. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்ததுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க இந்த காசு வாங்கி செய்கிறவங்கள்ட்ட இதை விட நல்ல பலனும் கிடைச்சிருக்குது. இப்போ உதாரணமாக எங்கள்கிட்ட மானிப்பா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் போயக்குள்ளே அங்கே ஒரு 20 பேர் தான் வந்து நின்றுருப்பாங்க வந்து லைனில். ஆனால் நாங்கள் ஒரே ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். வந்து அந்த வீடியோவோட சொன்னால் நம்ம நீங்கள் சரியாக ஒரு 5-10 நாள் கழித்து போகவே வந்து அங்கே இருக்கவே இடமில்லை. அதே நேரம் வந்துட்டு இன்றைக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு 3-4 மாதம் கழித்து தான் காட்டுறதுக்கு அப்பாயின்மெண்ட். அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவருக்கு க்ரௌட் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 20 நேரம் உழைச்சிருப்பாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு உழைக்கிற அளவுக்கு வந்துட்டு நாங்கள் அவரை வந்துட்டு செஞ்சு விட்டாங்க. அப்போ பலரும் நினைச்சிக்க கூட நாங்கள் அதை காசை வாங்கிட்டு செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே கவலைக்குரிய விஷயம் என்னென்னா நான் கூட மறந்து போன டைமில் அவர் என்னட்டே வந்துட்டு காசு வாங்கினவர் அப்படின்றான் கவலைக்குரிய விஷயம். உண்மையிலேயே நாங்கள் காசு வாங்கலை, ஆனால் அவர் வந்து எங்கள்கிட்ட காசு வாங்கினது. நான் அதை என்ன சொல்கிறது, நான் பிள்ளைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு தூரம் இப்போ நானுன்னு சொன்னால் இப்படி யோசிச்சிருப்பேன்னு சொன்னால் ஏதாச்சும் நான் வந்து கொடுக்கணுமென்று யோசிச்சுருப்பேன். ஆனால் அப்படியே அவர் டைமில் வந்துட்டு என்னட்டே மறந்து காசு வாங்கினவர்ன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பட் ஓகே, அதை கூட நான் வந்துட்டு நான் பெருசுபடுத்தல. சரி, ஏதோ மக்களுக்கு நன்மை கிடைக்குது, அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். வந்து அந்த மாதிரிக்கு தான் நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும். அப்போ எங்கே வேணுமென்னு சொன்னாலும் வந்து ஒரு யாராச்சும் ஏதாவது அவனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு போவோம். என்ன அவ்வளோ சந்தோஷமாக யார்கிட்டையுமே வந்து எதையும் டிமாண்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு வாங்கிக்கொள்ளலாம். அதுக்காண்டி வந்துட்டு யார் மூலமாக வளர்ந்து வந்தமோ அதே மறந்து அவங்கள்ட்ட வந்து இவ்வளவு தூரம் காசுகள் எல்லாம் பண்ணி செய்கிறன்றது உண்மைக்குமே பிள்ளையான ஒரு விஷயம். வந்து அதுக்காண்டி எல்லாருக்கும் போயிட்டு நாங்கள் எல்லா இடமும் தெரிஞ்சு நாங்கள் ஃப்ரீயாண்டு நாங்கள் செய்ய போகிறோமில்ல, செய்யவும் மேலாது. ஆனால் செய்கிற நீங்கள் மனச்சாட்சி படி செஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வந்து என்ன சொன்னால் அன்றைக்கு எங்களை வந்து எவ்வளோ கதைச்சவங்களா நான் அவங்க கதைச்ச மாதிரிக்கு உண்மைக்குமே நாங்கள் இல்லை. ஆனால் எங்களை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருமே எதுவுமே ஒன்றுமே கதைக்கிறது இல்லை. அதுதான் பெரிய ஒரு மனக்கவலை. வணக்கம் 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 வணக்கம். லேட் ஆகிட்டு இல்லை தானே? ஓகே மீத வந்தாரு. எல்லாம் வைக்கிறீங்க கொஞ்சம் இல்லை. ஓகே சொக்காட அது நிமித்தி பிடில ஆதி திருப்பியும் பேர் எல்லாரும் நல்ல ஜோக் தானே. இடம்பெற இருக்கின்றது என்பதை அனைவருக்கும் அன்புடன் அறிய தருகிறோம். ஆறு போகிறோன்னு யோசிக்காங்க. ஊருப்பட்ட அதிதிகளை அப்பொழுது மாலை அணிவித்து கௌரவிக்கும் அப்படி அண்ணா போடுங்க. பஞ்சாபில் கொண்டுச்சியா அப்படி
போட்டுக்கல அப்படியே போட்டுக்கல தப்பா இன்னும் போட்டுட்டேன் மாலையண்டு ஆளு கொண்டு போட்டுரும் போட்டா அடுத்த நிகழ்வாக பெயர் பலகை திறந்து வைத்தல் நிகழ்வானது யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணா அவர்களினால் இந்த பெயர் பலகையானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. சசிதா அம்மா கல்வி நிலையம் எனும் தொனிப்பொருளில் இந்த திறப்பு விழா நிகழ்வானது இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தினம் சசிதா அம்மனியின் 50வது பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே இந்த இடத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மையங்களை மையப்படுத்தி இந்த நிகழ்வானது சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்வாக மாலை அணிவித்து கௌரவித்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணா அவர்களினால் இந்த பெயர் பலகையானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அவரை திறந்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பலந்த கரகோஷங்களுக்கு மத்தியில் தற்பொழுது இந்த சசிதா அம்மா இலவச கல்வி நிலைய திறப்பு விழாவானது யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணா ஐயா அவர்களின் தலைமையிலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கல்வெட்டு திறத்தல் நிகழ்வும் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது என்பதனை அறிய தருகின்றோம். முதலாவது கல்வெட்டினை திறந்து வைப்பதற்காக யூடியூப் சேனல் உரிமையாளர் செல்வன் எஸ்கே கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சசிதா அம்மா இலவச கல்வி நிலையமானது தற்பொழுது யூடியூப் சேனல் உரிமையாளர் செல்வன் கிருஷ்ணா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கல்வெட்டினை திறப்பதற்காக செல்வன் கவிதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த கல்வெட்டினை திறந்து வைப்பதற்காக செல்வன் கவிதாஸ் அவர்கள் அந்த கல்வெட்டினை திறந்து வைத்த கவிதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த கல்வி நிலையத்தை ரிபன் வெட்டி ஓப்பன் பண்ணும் திறந்து வைக்கும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெறவிருக்கின்றது. அந்த ரிபனினை கிருஷ்ணா அவர்களும் வெட்டி திறந்து வைப்பார் என்பதனை அன்புடன் அறிய தருகின்றோம். கிருஷ்ணா நிரோஷன் அவர்கள் இருவராலும் இந்த தற்பொழுது திறந்து வைப்பு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறவிருக்கின்றது. சசிதா அம்மா இலவச கல்வி நிலையம் சிறப்பு விழாவானது இந்த சசிதா அம்மா கல்வி நிலைய இலவச கல்வி நிலைய திறப்பு விழாவானது தற்பொழுது கட்டிடமானது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைத்து தற்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அந்த வகையிலே இரண்டாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. முதலாவது திரிக்கு சுடரையை ஏற்ற நாங்கள் அன்புடன் அழைப்பது யூடியூப் சேனல் உரிமையாளர் செல்வன் எஸ்கே கிருஷ்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஃபேனில் ஓப்பன் ஃபேன். முதலாவது மங்கள விளக்கினை ஏற்றி வைத்திருந்த செல்வன் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரினை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது செல்வன் கவிதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த கவிதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக செல்வன் ஜது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த ஜது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக காலாத்தீஸ்வரர் ஆலய பரிபாலன சபை தலைவர் குமார் அவர்கள் அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பார். அந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த காலாத்தீஸ்வரர் ஆலய தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திரு நிரோஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த நிரோஜன் ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் அழைப்பது சுவிஸ் லயன்ஸ் விளையாட்டுக் கழக தலைவர் ஜெகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் அழைப்பது ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக கொக்குவியல் ஆர்டிஎஸ் தலைவர் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பார் KS குமரன் அவர்கள். அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க நாங்கள் அன்புடன் அழைப்பது பெற்றோர் சார்பாக ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். அந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு பி மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மல்லிகா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாணவர் சார்பாக ஒருவரை வந்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தற்பொழுது மங்கள விளக்கேற்றி வைத்தல் வைபவ நிகழ்வானது நிறைவடைந்து உள்ளது. மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் எழுந்திருந்து ஒரு நிமிடம் இறைவணக்கத்தோடு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். நன்றி. இந்த சசிதா அனைவருக்கும் வணக்கம். இந்த சசிதா அம்மா இலவச கல்வி நிலைய திறப்பு விழாவிற்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கும் செல்வன் SK கிருஷ்ணா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்பதோடு மற்றும்
செல்வன் கவிதாஸ் அவர்களையும் அதிதிகளாக வந்திருக்கின்றவரை அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோன்று ஜது அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக நிரோஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோன்று காலாத்தீஸ்வரர் ஆலய தலைவர் மற்றும் லயன்ஸ் கிளப் தலைவர் மற்றும் கொக்குவில் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மற்றும் கொக்குவில் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் ஒன்று இந்த இடத்திலே உங்களை அலங்கரிக்கவிருக்கின்றது. அறநெறி பாடசாலை ஆசிரியர் அவர்களின் நெறிப்படுத்தலில் இந்த நிகழ்வானது தற்பொழுது இந்த இடத்திலே நடைபெறவிருக்கின்றது. வரவேற்பு நடனம். எஸ் ஆண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முன்னுக்கு வைக்கணும், கதைக்கிறதுக்கு முன்னுக்கு வைக்கணும். சரியா? வரவேற்பு நடனம் வரவேற்பு நடனம் போதும். இப்போ என்ன செய்வோம்? நாங்கள் வரக்கிற தெரியும். நம்ம மடியில் கவிதையை வாசிப்போம். நாளைக்கு அந்த மடியில் வாசிட்டு தெரியாது. அம்மா அம்மா கவசி அந்த வரவேற்பு நடனத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி சென்ற காலாத்தீஸ்வரர் அறநெறி பாடசாலை மாணவி ஜதுர்சிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இந்த கல்வி நிலையத்தை இலவசமாக திறந்து வைப்பதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் சசிதா அம்மணிக்காக கவிதை ஒன்று ஒரு சில வரிகளில் வாசிக்கலாம் என்று இருக்கின்றேன். 4/4/2026 தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடும் சசிதா அம்மணிக்காக சில வரிகள். கல்விக்கு கரையில்லை, கற்றார்க்கு குறையில்லை. கல்விக்கு கரையில்லை, கற்றார்க்கு குறையில்லை. புல்விரியும் பூமியிலே புனிதமான மனிதர்கள். புல்விரியும் பூமியிலே புனிதமான மனிதர்கள். கல்விக்கு முதலிடம் கொடுப்போம், கலைகள் கற்போம், நல்லாரை
இனங்கண்டு பழகிடுவோம் நாளும் பொழுதும். இல்லாதோர்க்கு இயலுமான உதவிகள் செய்திடுவோம். எல்லோரும் வாழ இரக்கமுடன் உபசரிப்போம். கல்விக்கு முதலிடம் கொடுப்போம், கலைகள் கற்போம். நல்லாரை இனங்கண்டு பழகிடுவோம் நாளும் பொழுதும். இல்லாதோர்க்கு இயலுமான உதவிகள் செய்திடுவோம். எல்லோரும் வாழ இரக்கமுடன் உபசரிப்போம். சசிதா எனும் பெயரில் சமூக சேவையும், சசிதா எனும் பெயரில் சமூக சேவையும், உசிதமான அறப்பணியும் உன்னதமான குணமும், உசிதமான அறப்பணியும் உன்னதமான குணமும், பசி என்றோர்க்கு உதவும் பக்குவமும் நல்ல பண்பாடும், பசி என்றோர்க்கு உதவும் பக்குவமும் நல்ல பண்பாடும், வசியமான நேர்மையும் வசீகரமான தோற்றமும் கொண்டவரும் தானே. வசியமான நேர்மையும் வசீகரமான தோற்றமும் கொண்டவரும் தானே. நான்கில் அவதரித்து நல்லொழுக்க சீலமுடன் 50வது அகவையில், நான்கில் அவதரித்து நல்லொழுக்க சீலமுடன் 50வது அகவையில் மாண்புமிகு தாயாய் மாணவர்களுக்கு உதவுவதில் மனநிறைவு கண்டீரம்மா. மாண்புமிகு தாயாய் மாணவர்க்கு உதவுவதில் மனநிறைவு கண்டீரம்மா. சான்றோரும் போற்றும் சரித்திர நாயகியாய், சான்றோரும் போற்றும் சரித்திர நாயகியாய், தோன்றலில் புகழோடு தோன்றிய தெய்வமாய், தோன்றலில் புகழோடு தோன்றிய தெய்வமாய், ஜாலில் பிறந்து யாவர்க்கும் உதவுவதில் சிறந்து விளங்கும் அம்மணியாய், ஜாலில் பிறந்து யாவர்க்கும் உதவுவதில் சிறந்து விளங்கும் அம்மணியாய், தோளில் சுமந்த தொன்மையான சோகங்களை மறந்துதவும் மனமென்றும் வாழிய வாழியவே, தோளில் சுமந்த தொன்மையான சோகங்களை மறந்துதவும் மனம் என்றும் வாழிய வாழியவே, பிறந்த நாளில் பிறருக்கு உதவும் கல்வி சேவையும், பிறந்த நாளில் பிறருக்கு உதவும் கல்வி சேவையும், அறம் நிறைந்த அகிலமும் போற்ற திறந்த உள்ளமுடன் இலவச வகுப்புகள் திறப்பு விழாவும், திறந்த உள்ளமுடன் இலவச வகுப்புகள் திறப்பு விழாவும் சிறந்த சேவையாய் சிறப்புடன் துலங்கிட இந்நாளில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பிறந்த நாளில் பிறருக்கு உதவும் கல்வி சேவையும் அறம் நிறைந்த அகிலமும் போற்ற திறந்த உள்ளமுடன் இலவச வகுப்புகள் திறப்பு விழாவும் சிறந்த சேவையாய் சிறப்புடன் துலங்கிட இந்நாளில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நிகழ்வாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது பொன்னாடையை பூர்த்தி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். லயன்ஸ் கிளப் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களால் எமது யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த முதலாவது பொன்னாடை பூர்த்தி தற்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அந்த பொன்னாடை பூர்த்தி. இரண்டாவதாக கவிதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படும். எஸ் ஆண்டன் அவர்களால் இந்த பொன்னாடையானது பூர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அடுத்த பொன்னாடையை ஜது அவர்களுக்காக பூர்த்தி கௌரவிக்க நாங்கள் அன்புடன் அழைப்பது கொக்குவில் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்புடன் அழைப்பது
நிரோஜன் அவர்களுக்கு சேது பூபதி அவர்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படும் என்பதனை அறிய தருகின்றோம். நிரோஜன் ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட உள்ளார். சேது பூபதி அவர்களால் இந்த சசிதா அம்மா இலவச கல்வி நிலையத்தை திறப்பு விழாவிற்காக அதிதியாக வந்திருக்கும் செல்வன் எஸ்கே கிருஷ்ணா அவர்களை ஒரு சில உரையாற்றுமாறு தங்களை அன்பாக அழைக்கின்றோம். அதிதிகள் உரை என்னும் தலைப்பிலே இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையிலே உரிமையாளர் செல்வன் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் ஒரு சில உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் சென்டருக்கு வந்துட்டு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சி இந்த இடத்துல கூடியிருக்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்துட்டு தெரிவித்து கொண்டு எனக்கு இந்த உரையாற்றுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கும் வந்து முதலாவதாக நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கக்குள்ள வந்துட்டு ஒன்று தான் ஞாபகம் வருது. என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து வீரர்கள் வீராங்கனைகள் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் பெறலாம், ஆனால் வந்து கஷ்டமே வந்துட்டு வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கக்கூடியவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துக்கக்கூடிய உங்களில் பலருக்கு வந்துட்டு ஒரு கொப்பி புத்தகங்கள் கூட வந்து வாங்குறதுக்கு கஷ்டமான பல சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டெம்பரரியாக தான் இருக்கும். வந்து இது வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் தான் வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்துட்டு டிசைட் பண்ணும். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்திருக்கேன், அதுக்கு வந்துட்டு என்னைய சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்களுமே வந்து சிம்பிளாக வரையில் உண்மையிலே வந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ போராட்டங்கள். பல பேர் இங்கே வந்துட்டு என்ன ஒரு யூடியூபராக தான் வந்துட்டு பார்க்கலாம், ஆனால் எங்களுக்கு பின்னுக்குமே வந்து பல வழிகள் வேதனைகள் உங்களை மாதிரி இந்த கஷ்டப்பட்ட பல காலங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ யாருமே வந்து கஷ்டப்படாமல் வந்து முன்னுக்கு வர முடியாது. ஒரு காலங்களில் வந்துட்டு சின்ன இருக்கக்குள்ள வந்துட்டு நாங்களுமே பல கஷ்டங்களை அனுபவித்த நேரங்களில் வந்துட்டு இப்படி வந்துட்டு எங்களுக்கு கை கொடுக்கன்னு சொல்லி வந்து யாருமே இருக்கலை. இருந்தாலும் வந்துட்டு எங்களோட முயற்சியால் வந்துட்டு பல இன்னல்களை தாண்டி நாங்களுமே கல்வியிலையாக இருக்கட்டும் சகல விடயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களால் முடிந்த வரைக்கும் வந்து சாதனைகளை நாட்டி வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வந்து மக்கள்கிட்ட ஆதரவில் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஒரு இலவச கல்வி நிலையத்தை வந்துட்டு சசிதா அம்மா கல்வி நிலையம் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷம். வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வந்து பலருக்குமே வந்து அவங்க யார் அப்படின்ற வந்துட்டு உண்மைக்குமே வந்து தெரியாது. உதாரணமாக வந்து இப்போ நான் இதில் இருக்கக்குள்ள வந்து அங்கே கூட வந்து கேட்டேன், அந்த அம்மா வந்துட்டு எங்கே இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையிலே வந்துட்டு எங்கே இருக்கிறாங்கன்றதே வந்துட்டு தெரியாமல் எங்கேயோ உள்ளவங்களுக்கு வந்துட்டு இப்படியான ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ரூபா நிதிகளை வந்துட்டு செலவழித்து வந்துட்டு இலவசமாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நடக்கக்கூடிய காலம் வந்து சரியான கலியுக காலம். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்படியான ஒரு மனசு வந்து யாருக்குமே வந்து வராது. அந்த வகையில் வந்து உண்மையிலேயே இந்த ஒரு இடத்துல அதுவும் வந்து மட்டக்களப்பில் தெரியாது. ஆனாலுமே வந்து எங்களோட அதாவது வந்து என்ன சொல்லியிருந்தார் வந்து கதைக்குள்ளே மென்ஷன் பண்ணும்படியாக வந்து எஸ்கே உசுர்கள், அதாவது வந்து எங்களை நேசிக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவே வந்து இது முற்றுமுழுதாக வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் வந்து அண்ணா அம்மாக்கள் வந்து இதுக்கு வந்து நிதியுதவியை வந்துட்டு செஞ்சுருக்கலாம். இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு மனிதன் கடின உழைப்பு இல்லாமல் உடல் உழைப்பு இல்லாமல் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு கட்டிடமோ இந்த ஒரு நிறுவனமோ வந்து உருவாகிக்க முடியாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேல எங்களை பார்க்குறீங்க, ஆனால் டிஸ்பிளேக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேரும் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் எங்கள்ட ராயாண்ணா என்ன சொல்கிறது மங்கள விளக்கேற்ற கூட வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்குள்ளேயும் வந்துட்டு வேணாம் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து வந்துருக்குறாங்க, ஸோ அதனால் நான் வரையலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பல பேர்கிட்ட கஷ்டங்களையும் தாண்டி இந்த இடத்துல வந்துட்டு கஷ்டப்பட்ட மக்களுக்கான கல்வியை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு இலவச கல்வி நிறுவனம் வந்துட்டு உருவாகிருக்குது.
இது வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து இனி வருகின்ற எதிர்காலங்கள்லையுமே வந்து சிறப்பாக வந்துட்டு விளங்கும் அப்படின்னு சொல்லியும் இங்கே படிக்க வர்ற சகல மாணவர்கள்ட்ட கல்வி நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் திறன்பட வந்துட்டு கொண்டு செல்லப்பட வேண்டும். அவங்களோட கல்வி நடவடிக்கைகள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வை செய்யப்பட்டு சரியான முறையில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ கடமைக்கென்று சொல்லி திறந்து வைக்கப்பட்ட ஒன்றாக இல்லாமல் உண்மையிலே வந்துட்டு அந்த மக்களை நேசிக்கப்பட்டு உண்மையான ஒரு உணர்வோடு வந்துட்டு திறந்து வைக்கப்பட்டதாக இது என்றைக்கும் இருக்கும்னு சொல்லி அதுக்கான சப்போர்ட் முழுமையாக எங்களால் முடிஞ்ச ஆதரவை வந்துட்டு நாங்களும் வந்துட்டு பின்புலத்திலேருந்து கொடுப்போம் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மற்றது என்ன சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சின்ன ஆட்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளோதான் பெரிய விஷயங்களை வந்து சொன்னாலுமே அவங்க அதை புரிஞ்சு கொள்றதுக்கு வந்துட்டு காலம் எடுக்கும். இருந்தாலும் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு நிறைய கஷ்டங்களோட வந்து இந்த இடத்துல வந்திருப்பீங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு கஷ்டம் என்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரந்தரம் இல்லாத ஒன்று. அதே நேரம் வறுமை என்றது வந்து கல்விக்கு தடையான ஒன்றும் இல்லை. என்ற ஒரு நாள் இது எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மாறுறதுக்கு நாங்களும் கை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதுக்கு வந்து நாங்களும் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் எந்த ஒரு உரையை வந்துட்டு முடித்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல மறுபடியும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வந்து நிர்வாகத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதிதிகள் முறையில் சிறப்பான முறையிலே எனது வாழ்க்கை வரலாறையும் நாங்கள் எவ்வாறு எடுத்துக்காட்டாய் மற்றவர்களுக்கு திகழ வேண்டும் என்றும் சிறப்பான முறையிலே சிறப்பாக அதிதிகள் முறையை ஆட்சி சேர்ந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் செல்வன் எஸ்.கே. கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காலாத்தீஸ்வரர் ஆலய தலைவர் அவர்களை ஒரு சில உரையாற்றும்படி அன்பாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே இந்த பெரிய கல்வி வளாகத்தை உருவாக்கிய மேலாம் உள்வாங்கிய கொண்டு அவர்களை இந்த இடத்திலே அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய கடமை சூரநோக்கு சிந்தனைகள் திரை கடலோடி திரைவிய தேடு என்று புலம்பெயர் தமிழர்களாக எமது மண்ணை விட்டு வெளி நாடு சென்று வெளி உலகிலே இருந்து எமது நாட்டில் இக்கால தேவையை உணர்ந்து வெளிநாட்டிலே பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தாலும் இலங்கை திருநாட்டிலே எமது சிறார்களின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வியின் முன்னேற்றத்திற்காக பல வழிகளில் உதவிய சசிகலா அம்மா அவர்களை இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை வெளியிலே தெரிவித்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு கிருஷ்ணா அவர்களை எமது நாட்டில் மட்டுமல்ல பல சர்வதேச ரீதியாக பட்டி தொட்டி எல்லாம் சென்று நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் துல்லியமாக குறிப்பிட்டு திரையின் முன்னே நிறுத்தி கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் உரிமையாளருடைய சேவை தொடர வேண்டும். அவருடைய சேவை மென்மேலும் தொடர நாங்கள் இவ்வேளையிலே இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொண்டும் இந்த நிகழ்விலே பல வழிகளிலும் நிகழ்வுகளை தயாரித்து இந்த பிரதம விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் அவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு உள்வராமல் வெளியில் காத்து கொண்டிருக்கும் எமது தாய் தந்தையர் அனைவருக்கும் இவ்வேளையிலே உங்களையும் வரவேற்று இங்கு உள்வாங்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களின் அனைவரையும் இந்த வேளையிலே நினைவு கொண்டு உங்கள் அனைவருக்கும் எமது யூடியூப் சேனல் உரிமையாளர் கூறிய ஒரே ஒரு விடயம்தான் எனக்கு தற்போது வருகின்றது. அவர் சொன்னார், நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் இங்கே உள்ளே இருக்கின்றவர்கள் சிறுவர்கள் என்று சொன்னார். உண்மையிலே நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் இலவச கல்வி என்று ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கே கற்கின்ற ஒவ்வொரு இலவசமாக சொல்லுகின்ற மன்னிக்கவும் இந்த நிகழ்வில்
கலந்து கொண்டிருக்கும் எமது ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே கல்வி என்பது இலவசம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இலவசமாக கற்று விளையாடலாம் என்று நினைக்க வேண்டாம். எங்களுக்கு எவ்வளவு இனிமையாக ஒரு பொருள் கிடைக்குது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே பெரிய பின்விளைவுகள் இருக்கின்றது நிச்சயமாக. ஆகவே இந்த சிறிய உதவியை நீங்கள் பெரிதாக நினைத்து எதிர்காலத்திலே சசி அம்மா அவர்கள் எதிர்பார்க்கின்ற கல்வியை நீங்கள் பெற்றுக் கொடுத்து அவருடைய அவாவை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெற்றோர்களும் உங்களுடைய மாணவ செல்வங்களை பின்தொடர்ந்து இங்கே கற்கின்ற கல்வியிலே நீங்களும் பங்குதாரராக இருந்து இங்கே கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் உறுதுணையாக இருந்து இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நான் அறிந்த வகையிலே ஜூட் அவர்கள் எமது ஏவலைய கிராம முன்னேற்ற சங்க பொருளாளராக இருக்கின்றார். அத்தோடு கொக்கிவில் ஆர்டிஎஸ் தலைவர் அவர்கள் மற்றும் எமது சுவிஸ் லேண்ட்ஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக கொக்கிவில் ஆர்டிஎஸ் தலைவர் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த கல்வி கற்கின்ற கல்வி இளைஞர்களுக்கு முக்கியம் என்ற முன்மாதிரியான எண்ணக்கரு கொண்ட ஒரு தலைவர். அவரும் உங்களை கண்காணிப்பார் என்று நினைக்கின்றேன். அத்தோடு இரவு பகல் பாராமல் என் கண் முன்னே யூட்டவர்கள் மிகவும் பிராயமாகப்பட்டு இந்த கல்வி நிறுவனத்தை ஓரளவுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு உறுதி துணையாக இருந்திருக்கின்றார். அத்தோடு இந்த வளாகத்தை முன்னின்று எமது மட்டக்களப்பு கோக்கிவில் பிரதேசத்திலே நடாத்திய தம்பி ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இவ்வேளையிலே தெரிந்து கொண்டு, அவருடைய இந்த கல்வி திட்டம் மட்டுமல்ல, அவர் குறிப்பாக மிக நீண்ட நாட்களாக பல உதவிகளை செய்து வருகின்றார். குறிப்பாக கல்வி கற்பது தொடர்பாக விளையாட்டுக் கழகங்களுக்குரிய உதவிகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்து இந்த கொக்கிவில் கிராமத்தை பனிக்கேடி ஏவலியம் போன்ற அனைத்து கிராமங்களை உள்வாங்கி அனைத்து சிறுவர்கள் சிறார்கள் மாணவர்கள் இளைஞர்களை எல்லாம் உள்வாங்கி பல வகையான உதவிகளையும் இந்த வேளையிலே நல்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இந்த வகையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவருடைய சேவை தொடர வேண்டும். தொடர்ச்சியாக மிக நீண்டம் பேசும்போது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையாக இருக்கும். இருந்து மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், எங்கள் நாட்டில் கிடைப்பதெல்லாம் இலவசம். அந்த இலவசத்தை பெற்றுக்கொண்டு பெரிய மனிதர்களாக வருவதில் ஒரு சிலர் தான். எனவே ஏவலியம் இங்கே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமமாக இங்கே உள்வாங்கப்பட்டு இன்று நாமக்கல் வித்தியாலயத்திலேயும் அத்தோடு கொக்கிவில் பாடசாலையிலும் கல்வி கற்கின்ற மாணவர்களை உள்வாங்கிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது. அனைத்து மாணவ செல்வங்களும் இந்த கல்வி வளாகத்திலே கல்வியை கற்று எமது நாட்டுக்கு மட்டுமல்ல எமது பிரதேசத்திற்கும் பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று இவ்வேளையிலே கூறி, எனக்கும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்தார்க்கும் சசிகா அம்மை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.